ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் ஐடெக் நெட்வொர்க். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குளோபல் ஐடெக் நெட்வொர்க்கை நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். அதாவது 24/7 லேப் அக்சஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே நம்ம அதுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும் அப்படிங்கிறது, அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் நிறையா மெம்பர்ஸ் என்கிட்ட இருக்கிற மெம்பர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப் அக்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்கிட்டையும் நீங்கள் வாங்கியிருக்கலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி வெளியே யார்ட்டையாவது நீங்கள் வந்து வாங்கியிருந்துருக்கலாம் இதில். ஸோ என்னோட சைடு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 24/7 அப்படிங்கிறதுக்கு நான் வந்து லேப் அக்சஸ் கொடுக்கல, ஒரு லிமிட்டட் பீரியட் தான் நான் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேப் அக்சஸ் வந்து 24/7க்கு வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம சைடு வந்து என்னென்னா ப்ரொவிஷன் பண்ணுறோம், யாருக்கு இந்த லேப் அக்சஸ்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம சைடு இருந்து கொடுக்க போகிற லேப் அக்சஸ், அதாவது ஒரு பீனட் லேபத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்சஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை ஒர்க் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் நெட்வொர்க்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு பீனட் லேப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் சிசிஎன்இ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிக்கும்போது அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னென்னா பேக்கெட் ட்ரேசர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ வெர்ஷன் சாஃப்ட்வேர் இருந்தாலே போதும், நீங்கள் அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷராக வந்து ஒரு காலேஜ் முடிச்சு கம்பெனிக்குள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த பேக்கெட் ட்ரேசர் அப்படிங்கிற சாஃப்ட்வேரே போதும். ஏன்னா கம்பெனி அதுக்கப்புறம் வந்து 1 மந்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்ததே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே ஒர்க் பண்ணவே விடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, சிசிஎன்ஏ வந்து கம்பெனிக்குள்ளே இருக்கும்போதே படிப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா அங்கேயுமே கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ வந்து பேக்கெட் ட்ரேஸில் அவ்வளோ ஆப்ஷன்ஸையும் செஞ்சு பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அதுக்காக என்னென்னா ஆல்டர்னேட் சாஃப்ட்வேர் வந்து அவங்க வந்து என்ன செய்யலாம், தேடலாம். அதுக்கு GNS3, EVE-NG, பீனட் லேப் அப்படிங்கிற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்னால் இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப வந்து எல்லோரும் வந்து மேக்ஸிமம் எதை தேடி போகிறாங்க அப்படின்னா, பீனட் லேப் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை தேடி போகிறாங்க. ஸோ அதில் என்ன அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடாக என்னென்ன நெட்வொர்க்கிங் டிவைஸ் எல்லாம் இருக்கோ அதை வந்து ஈஸியாகவே நம்ம அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட நிறையா பேர் படிக்கிறாங்க பாருங்களேன், அவங்க லேர்ன் பண்ணுறாங்க ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மகிட்டையோ வேறு எங்கேயோ வந்து லேர்ன் பண்ணியிருக்கலாம். தேர்டு வந்து வீடியோவாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், உரிமையில் வந்து கோர்ஸ் வந்து வாங்கி அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ இதை வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளவுதான் வீடியோஸாக பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கொடுக்காது. வீடியோஸாக பார்க்குறவங்க அல்லது ட்ரைனிங் எடுக்கிறவங்க கம்பெனிக்குள்ளே அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனையே வராது. ஏன்னா படிக்கிறத அந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம், அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸாகவே வந்து ரெடி பண்ணி பார்த்து அவங்களோட செல்ஃபாக வந்து என்ன செஞ்சுக்கலாம், அவங்களோட நாலேஜையும் கெயின் பண்ணிக்கலாம், அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அப்போ என்ன செய்ய முடியாதுன்னா, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவங்களால என்ன செய்ய முடியும்னா தன்னோட திறமையை வந்து அவங்க வந்து வெளிக்காட்ட முடியும். அப்படி இருக்கிறவங்க செஞ்சு பார்க்குறதுக்கு ப்ரொவிஷன் இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹை கான்ஃபிகரேஷன் உள்ள சிஸ்டம் இருக்கும். அதில் அவங்களே என்ன செஞ்சுக்கிடுவாங்கன்னா, இந்த பீனட் லேபை இன்ஸ்டால் பண்ணி அவங்களே வந்து செஞ்சு பார்த்துக்குருவாங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆல்ரெடி வீடியோவாக கொடுத்துருக்கோம். நிறையா பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் கான்ஃபிகரேஷன் உள்ள சிஸ்டம் தான் இருக்கும். அவங்க பெருசாக வந்து நெட்வொர்க்கிங்கில் லேர்ன் பண்ணும்போது அதை செஞ்சு பார்க்குறதுக்கான ப்ரொவிஷன் இருக்காது. அப்போ வந்து அடுத்து எங்கே தேடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே எல்லாம் நமக்கு வந்து லேப் அக்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேடுவாங்க. இது வந்து நிறைய பேர் இந்த சர்வீஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் என்ன செய்ய போகிறோம், இந்த சர்வீஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சைடு வந்து என்னென்ன சர்வீஸ்னால் இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்குற சிசிஎன்ஏ, சிசிஎன்பி, FortiGate, Palo Alto, செக் பாயிண்ட் இதுக்கான டிவைஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்கான லேப் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் நம்மகிட்ட இருந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த லேப் ஆக்சஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் கான்ஃபிகரேஷன் உள்ள ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும். இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனாக வந்து வாங்கிக்கிறங்க. ப்ளஸ் உங்களோட சிஸ்டமில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுனா பெரிய சாஃப்ட்வேர்னால் கிடையாது, ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீனட் லேபை வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியாக, அதாவது உங்களோட வியூ எல்லாம் நல்ல கிளாரிட்டியாக என்ன செய்யலாம் அப்படின்னா
பார்த்து நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு சாஃப்ட்வேர்னால் இன்ஸ்டால் பண்ணனா தேவையில்லை, அடிஷ்னலாக எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பீனட் லேபை இன்னொரு மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ லோ எண்டு சிஸ்டமாக இருந்தாலும் அந்த லோ எண்டு சிஸ்டமில் என்ன செய்யும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணும். ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான். அப்படி இல்லாதவங்க சாஃப்ட்வேரே இல்லாமல் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்த செகண்ட் பாயிண்ட், இந்த லேபை அக்சஸ் பண்ணுறாங்க பாருங்களேன், இதில் வந்து 2 கேட்டகரியாக இருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான டிவைஸை நானே வந்து லேபில் வந்து நானே எடுத்து நானே டிசைன் பண்ணி நானே ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் இது மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன், எக்ஸாம்பிளுக்கு வந்து FortiGate பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு எவ்வளோ டிவைசஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கான்ஃபிகரேஷன் தேவைப்படுமோ அந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். சில பேருக்கு வந்து நான் டிசைன் பண்ணி பார்க்குறதுக்குனா எனக்கு வந்து டைம் எடுத்துகிறேன், நான் வந்து லேப் வந்து 1 மந்த் அக்சஸ் வந்து கேட்டிருக்கேன், அதுக்குள்ளே நான் எல்லாமே ஒர்க் பண்ணி பார்க்கணும் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், CCNA அப்படிங்கிற கோர்ஸோட ஃபுல் கான்ஃபிகரேஷனை எனக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு கான்செப்டாக நான் ஒர்க் பண்ணி பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் இருப்பாங்க. ஸோ இந்த 2 சர்வீஸையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ண போகிறோம். அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது இப்போ ஓனாக அவங்களே வந்து டிசைன் பண்ணிக்கிற போகிறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, வேணால் என்ன வேணாலும் எடுத்துக்கிற போகிறாங்க. இந்த டெம்ப்ளேட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதில் வந்து அடிஷ்னலாக டிவைஸ் வந்து ஆட் பண்ண முடியாது, அந்த டெம்ப்ளேட்டில் இருக்க டிவைஸையும் உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, இன்னும் ஒரு 2 டிவைஸ் வந்து இந்த லேபில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக செஞ்சு பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் அதை ரெக்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் அதை ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஆட் பண்ணி கொடுத்துடலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த லேபே வந்து ஒர்க் பண்ண தெரியாது, எப்படி அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்க போகிறதே கிடையாது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிக்கிற போகிறாங்க. தெரியாதவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் ஆனதுக்கப்புறம் என்னால் செல்ஃபாக வந்து ஒர்க் பண்ண முடியும் தெரிஞ்ச பிறகு என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான அந்த லேப் அக்சஸை கொடுப்போம். ஸோ அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ தான், அந்த லேபை அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ப்ளஸ் இதை தவிர வேறு ஏதாவது வந்து டிவைஸ் வந்து நான் வேறு ஒரு இடத்துல வந்து படிச்சிருக்கேன், அது இதில் இல்லை, எனக்கு வந்து ஆட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை ஏற்கனவே இருக்கு நான் ஆட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா அதையும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது எல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். உங்களால் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னால் நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நானும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.